ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் மேரேஜ் ரிவெஞ்ச்னு ஒரு ட்ராமா போட்டோம் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கேம் தான். ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓப்பனிங் சீன்லயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. அவளை வந்து யாரோ மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவன் ஃபேஸை வந்து நமக்கு காட்டல. ஹீரோன் வந்து துரத்துக்கிட்டே கொல்றதுக்காக போக நம்ம ஹீரோன் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் விடுற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நிற்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி, அதாவது இந்த பர்னிச்சர்லாம் டிசைன் பண்ணுவாங்கல்ல, அந்த கம்பெனியோட சிஇஓப்ல இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படி கெத்தா கம்பெனிக்குள்ளதான் நடந்து போறா. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவளுக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனும் அம்மாவும் கையில என்ன ஏதோ பொக்கே மாதிரி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அந்த பொண்ணும் எனக்கு தெரியல உங்களுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோனும் அந்த பொக்கையை வாங்கி பாக்குறா. பார்த்தா அதுல வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோன்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த ஹீரோனும் ஏதாவது ஒரு முட்டாள் இதெல்லாம் அனுப்பியிருக்கும், இதெல்லாம் வச்சுக்காத, கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பொண்ணும் அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறா. அடுத்து நம்ம ஹீரோனை எதை யோசிச்சுக்கிட்டே தலைவலி மாத்திரன்னு நினைக்கிறேன், அதை எடுத்து போட்டுக்கிட்டு அடுத்து அங்க இருந்து அவ ஃப்ரெண்டை தான் பாக்குறதாக போறா. அவ ஃப்ரெண்டுக்காரி பாத்தீங்கன்னா ஏதோ பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோனும் வேற லெவல்ல பெயிண்டிங் பண்ற, நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அதை அப்படியே வரைய உன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரி ஏன் தெரியுமா, நான் வந்து பணத்துக்காக பண்ண எல்லாமே எனக்கு பிடிச்சி பண்ணிருக்கேன் அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் நீ இருக்கிற டேலண்ட்டுக்கு வேற லெவல்ல போயிடுவ, அப்படி ஒருவேளை ஃபேமஸ் ஆனினா என்ன மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி இங்க பாருடி நீ தான் பெரிய கம்பெனியோட சிஇஓ, நீ என்ன மறக்காம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோயின் சரி ஓகே நீ தான் புது வீட்டுக்கு தான் போயிட்டல, அங்க போனதுல இருந்து ஒரு பார்ட்டி கூட கொடுக்கல, ஏன்டி எனக்கு தெரியாம பாய் ஃப்ரெண்ட் எதுவும் ஒளிய வச்சிருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஃப்ரெண்டுக்காரி சிரிச்சுக்கிட்டே ஆமாண்டி உனக்கு தெரியாம ஒரு பாய் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோயின் நான் எப்ப எதை கேட்டாலும் மழுப்பிடு, சரி அதெல்லாம் இருக்கட்டும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிமா கேட்க, ஃப்ரெண்டுக்காரியும் ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் இந்த டாபிக்லாம் வராத, கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து போயிடுறா. அடுத்து ஹீரோனும் அங்க இருந்து கிளம்பிட்டு நிறைய மீட்டிங்லாம் இருக்கும்ல அதை போயிட்டு முடிச்சுட்டு அடுத்து அங்க இருந்து கார்ல வந்துகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், அவரும் பேரு வந்து கிம்மு. வழக்கம் போல ஹீரோன்னு தான் சொல்லுவான், ஆனா இதுல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருமே ஸ்மார்ட்டா இருக்காங்க, அதே சமயத்துல டிஃப்ரெண்டாவும் இருக்காங்க. ஸோ யாரு ஹீரோங்கிறது என்னால முடிவு பண்ண முடியல. அதனால முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோன்னு சொல்றோம், அது வரைக்கும் கிம்முன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு பொண்ணு கூட இருக்காப்புல இருக்கு. ஹீரோனும் பொண்ணு கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிமா கேட்க, அப்ப அந்த பொண்ணும் இல்லம்மா இன்னைக்கு தாத்தாவுக்கு பர்த்டே இல்லையா அதனாலதான் கேக்கு வெட்டுறதாக வந்திருக்கோன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஐயோ எங்க அப்பாவோட பர்த்டேவான்னு கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா கிம்மு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப கிம்மு நீ ஒன்னும் கவலைப்படாத அங்க ஒர்க்க பாரு நான் பாத்துக்கிறேன் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட அப்பாவும் வந்துடுறாங்க போல இருக்கு. அவர் வந்துட்டு என்ன மாப்பிள்ள நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க அவ வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரும் போன் எடுத்து கொடுக்குறாரு. அடுத்து ஹீரோனோட அப்பாவும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனும் சாரிப்பா என்னால வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அப்பாவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா நீ எவ்வளவு பிஸின்னு எனக்கு தெரியும், அதனால இதெல்லாம் பத்தி யோசிக்காம நீ அங்க ஒர்க்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் தேங்க்ஸ்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து கிம்மோ போனை வாங்கி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோனும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்க அப்பாவை இவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடி புதுசா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அடுத்து ஹீரோயினும் போனை கட் பண்ணி வச்சுட்டு யோசிச்சு பாக்குறா. அதாவது ஒரு வாட்டி இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க நீங்க இந்த அளவுக்கு சக்சஸா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோனும் இந்த கம்பெனி நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணினேன், நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் என்னோட ஃபேமிலிஸ் வந்து என்னை விட்டு கொடுத்ததே இல்லை, என்னால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க, நான் எப்போ இருக்கணும் அப்போ என் கூட இருப்பாங்க. ரெண்டாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்ன அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, என் கூடவே இருப்பாங்க. மூணாவது என்னோட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஒர்க்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போனாலும் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நைட்டு பகலும் பார்க்காம ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மூணு இருந்தால் என்னோட பில்லர், அவங்க இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கா. அந்த நேரம் எவனோ ஒருத்தன் குறுக்கால காரை கொண்டாந்து விட நம்ம ஹீரோனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போயிடுது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பா. நம்ம ஹீரோனு பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நீங்க ஆபீஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம அசிஸ்டன்ட் பண்ணோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆபீஸுக்கு தான் வராங்க. நேரா வந்து பார்த்துட்டு அங்க ஒரு பையன் வந்து பெஞ்சில உட்காந்துருக்கா. அவனை பார்த்துட்டு ஏழை எங்கடா உன்னோட லீடரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அந்த பையனும் இப்பதான் காஃபி குடிக்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த லீடர் பையனும் வராங்க. இந்த பாத்தீங்களா அந்த வெள்ளை சோக்கா போட்டுக்கிட்டு பார்க்க பல பலன்னு பாலிஷ் பண்ண பர்னிச்சர் மாதிரி இருக்கான்ல, இவன் தான் அந்த பிள்ளைப்புல இருக்கு. பார்த்த உடனே எனக்கு கபால்னு இவனை பிடிச்சிடுச்சு. இவன் வந்து கிரஷ்ஷா இருப்பான் போல இருக்கு, அந்த மாதிரி தான் இருப்பான், அதனால இவன் நான் கிரஷ்ன்னே மென்ஷன் பண்றேன்.
நம்ம ஹீரோனு கிரஷ் பையில பார்த்துட்டு வாடா அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆபீஸ் ரூம்குள்ள தான் கூட்டிட்டு போறா. அங்க அழைச்சிட்டு போயிட்டு என்னடா இது ஹிடன் கேமராலாம் உள்ள வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப இல்ல கிரஷ் பையிலும் ஆமா இந்த மாதிரி யாருக்குமே தெரியாதுல்ல, கண்டிப்பா அதை லான்ச் பண்ணுங்க நல்லபடியா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும் இது எப்படி போகும்னு நினைக்கிறேன், இதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா, நீ பாட்டிலும் உன் இஷ்டத்துக்கு சொல்ற, ஆமா ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்ட பேசுற மாதிரி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இந்த கிரஷ் பையிலும் அவன் கொஞ்சம் கூட மதிக்கலையே, அந்த பெஞ்சு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க என்னெல்லாம் நீங்க பாஸ் மாதிரிலாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு வேலை பார்க்குற ஒரு அதிகாரியா பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்களே இப்படி சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ லைட்டா சிரிக்கிறா. இருந்தாலும் அவனுக்கு நேரம் காமிச்சுக்காம அந்த பயலை பார்த்துட்டு இங்க பாரு இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த கிரஷ் பயலும் இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க, ஹிடன் கேமரா உள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியாது, ஏன்னா ஒயர்லெஸ் கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்க தாராளமா இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோன சரி ஓகே இதை பத்தி அப்புறம் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ண, அந்த கிரஷ் பையில நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோனை ஏன்டா இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு எங்க கிளம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கிரஷ் பையில எனக்கு ஒரு டேட்டிங் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம கிரஷ் பையிலும் அவன் சொன்ன மாதிரியே டேட்டிங் வந்து ஒரு பொண்ணு கூட போறான். இதை வந்து மாடியில நின்று நம்ம ஹீரோன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. அடுத்து அவ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணதுல டயர்ட் ஆயிடுறாப்புல இருக்கு, அதனால அங்கேயே படுத்து தூங்க. அந்த நேரம் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, என்னடா அது சவுண்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்து பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட பயப்புல அங்க வந்து இவளுக்காக நிறைய அவார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோன் பார்த்துட்டு பயந்து போய் அங்க இருந்து போலீஸ் கால் பண்ண, இதை பார்த்து அந்த பையலும் நம்ம ஹீரோனை வந்து துரத்துறான். நம்ம ஹீரோனும் ஓடி போயிட்டு ஆபீஸ் ரூம்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப இந்த பயலும் கதவு லாக்க வந்து உடச்சிக்கிட்டு அங்க இருந்து உள்ள வர, இதை பார்த்த ஹீரோனுக்கு அப்படியே அள்ளு கிளம்பிடுது. அந்த மாஸ்க் போட்டிருக்கான் இல்லையா அவன் ஃபேஸ் ஆனா தெரியல, அவனோட ஷர்ட்ல வந்து ஒரு டிசைன் இருக்கு, அதை நம்ம ஹீரோனை நோட் பண்ணி வச்சுக்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வாட்ச்மேன் வரான். இதை பார்த்து அந்த மாஸ்க் போட்ட பையலும் அங்க இருந்து தப்பிச்சு போக, நம்ம ஹீரோன் அப்படியே ரொம்ப பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த போலீஸ்காரங்களும் இங்க பாருங்க நீ ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும், ஏன்னா யார் உங்களை கொல்ல வந்தானே தெரியல, ஒருவேளை உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களே உங்களை கொல்லணும்னு நினைச்சிருக்கலாம், அதனால யாரையும் நம்பி எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் கிரஷை பார்க்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப வேகன்னு தான் ஓடி வரான். ஆனா நம்ம ஹீரோனை பார்த்தோன்னா மெதுவா கிட்ட வந்து என்னாச்சு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனை எதையுமே கண்டுக்காம டக்குன்னு ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்து இது முக்கியமான டாக்குமெண்ட், நாளைக்கு போயிட்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கிரஷ் பையிலும் நான் அதை பத்தி கேட்கல, உனக்கு ஓகேவான்னு கேட்டேன், நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனும் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அந்த கிரஷ் பையிலும் சரி ஓகே இனிமே வீட்டுக்கு கிளம்பக்குள்ள நானே உன்னை ட்ராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் அந்த போலீஸ்காரங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா யாரையும் நம்பாதையும் கூட வேலை பார்க்குறவங்களும் இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு இல்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, முடிய லேட் ஆகும் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கிரஷும் இல்ல நான் வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ ஒர்க்கை முடிச்சிட்டு வா அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போக, நம்ம ஹீரோனும் மாத்திரம் முழுங்கலான்னு சொல்லிட்டு போவா. ஆனா அவளுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. யதார்த்தமா கிரஷ் பையிலும் அந்த கண்ணாடி கிளாஸை தட்டி நான் இங்கதான் இருக்கேன் நீ ஒன்னும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்த ஹீரோனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படியே இந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோன் வந்து வேற ஒரு இடத்துக்கு மீட்டிங்க்கு போயிருக்காப்ல இருக்கு. அங்க வந்து ஒருத்தர் பேசுறாரு உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு, என்னதான் ஹீரோனுக்கு பயமா இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தனியா போய் பேசிக்கிட்டு இருக்க. அவரு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எடுப்பாங்கல்ல, அதுல ஒர்க் பண்றவருக்குள்ள இருக்கு. அவரு ஹீரோனை பார்த்துட்டு உங்க அம்மா பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க சாகிறதுக்கு முன்னாடி, அதை வந்து இப்போ உங்க அப்பா தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் சரி ஓகே இப்போ எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் இல்ல உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி 3 டைம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெரியாம சாப்பிட்டு இருந்ததா சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் தெரியாம 3 வாட்டி மருந்து சாப்பிடுவாங்களா, இதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி இல்லையா, எனக்கு என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனை நீங்க என்ன எங்க அப்பாவை சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த இன்சூரன்ஸுக்காரனும் இல்லப்பா சந்தேகப்படலன்னு சொல்லல, எதுக்கும் நீங்க இதை பத்தி யோசிச்சு பாருங்க, ஒரு வாட்டி ஒருத்தர் தெரியாம மருந்தை குடிக்கலாம், அது எப்படி 3 வாட்டி தொடர்ந்து குடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனை அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் இருந்தா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப இன்சூரன்ஸ்காரனும் நீ இப்ப எதுக்காக அவரை நம்புற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோனும் ஏன்னா அவர் என்னோட அப்பா அதனால அவரை நம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இன்சூரன்ஸ்காரனும் என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் வந்து உனக்கு ஒரிஜினல் அப்பா கிடையாது, உன்னை தத்து எடுத்துதான் வளர்த்தாங்க அது உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனை யோசிச்சுக்கிட்டே நிக்கிறா. அடுத்து அங்க இருந்து வீட்டுக்கு தான் வரா.
அங்க அவளோட பொண்ணு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ பேரு ரீ. அவளை பார்த்துட்டு அவ டிராயிங்லாம் பண்ணி வச்சிருக்காளா, அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல கிராண்ட் ஃபாதர்னு எழுதிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ்காரன் சொல்லியிருப்பான்ல, அவர் வந்து உன்னோட ஒரிஜினல் ஃபாதர் இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அங்க இருந்து வந்து அவளோட வீட்டுக்காரர் கிம் இருக்கான்ல, அவங்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல உடனே கிம்மும் இங்க பாரு, கண்டவன் கண்டதையும் சொல்லுவான், நம்ம எல்லாம் ஒரு அழகான ஃபேமிலி, அதை கலக்கி எல்லாருமே நாலா பக்கம் ட்ரை பண்ணுவாங்க, ஸோ நீ எதை பத்தியும் யோசிக்காம நீ நார்மலா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனு நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து ஆபீஸுக்கு தான் வரா. அப்ப வந்து லிப்டுக்குள்ள ஒரு பையன் நிக்கிறான். அந்த பையன் பாத்தீங்கன்னா அவ ஒரு டிசைன் நோட் பண்ணிருப்பாள், அந்த டிசைன் போட்டு டிஷர்ட் போட்டிருக்கு. இதை பார்த்து ஹீரோனு பதறி போய் அங்க இருந்து ஆபீஸ்க்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்பதான் அவங்க ஆபீஸ் ஒர்க் பண்ற எல்லாரையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் கிரஷி பையன் நிக்க, அவனை பார்த்த உடனே இந்த ஹைட் அண்ட் வெயிட் எல்லாம் அவன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட காரை போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா அந்த டிஷர்ட்ல ஒரு டிசைன் இருக்கும்ல, அதே மாதிரி டிஷர்ட் வந்து அவனோட கார் டிக்கில இருக்கு. இதை பார்த்த ஹீரோன் அடப்பாவி நீயா அதை பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துல யாரோ வர்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்த ஹீரோன் அங்க இருந்து போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க. கரெக்டா அந்த கிரஷி பையன் வந்து அந்த கார் எடுத்துக்கிட்டு தான் போறான். இதை பார்த்த ஹீரோன் இவன் எதுக்கு இந்நேரத்துக்கு எங்க போறான்னு சொல்லிட்டு அந்த கிரஷி பயலுக்கு கால் பண்ணி, ஆமா நீ எங்க இருக்க அப்படிமா கேட்க, உடனே கிரஷி பயிலும் நானும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனுக்கு அப்படியே கன்ஃபார்மே ஆயிடுது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அட பாவி, என் கூடவே இருந்து என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி இப்படி ஏமாத்திட்டி அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில வர அவளுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது. சரி ஓகே, இதை வீட்டுக்காரர்கிட்டயாவது சொல்லலாம்னு சொல்லிட்டு கிம்முக்கு கால் பண்ண அவன் போனே எடுக்க மாட்டாங்கிறான். சரி ஓகே, நீ வீட்டுல வேலை பார்ப்பாங்கல்ல அந்த வேலைக்காரமாக்கு கால் பண்ணி கிம்மு எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் எப்போதும் போற ஜிம்முக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் ஜிம்முக்கு தேடிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த ஜிம்ல உள்ளவங்க உங்க வீட்டுக்காரரு 3 மாசமா இங்க வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் இவன் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு யதார்த்தமா போயிட்டு அவனோட ரூம்குள்ள போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்க அவனை காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தா டேபிள்ல ஒரு போன் இருக்கு. அதை பார்த்த ஹீரோனுக்கும் செக் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனை. சரி ஓகே செக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஏதோ பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு ஒரு வழியா கண்டுபிடிச்சு உள்ள போய் பாக்குறான். ஆனா கால் ஹிஸ்டரி எதுவுமே இல்ல. அதே சமயம் அவனை சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் அதுல கிடைக்கல. நம்ம ஹீரோனா ஐயோ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க. அந்த நேரம் அந்த போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் வந்துட்டேன் நீ வரலையான்னு சொல்லிட்டு, அதுவும் அன்னோன் நம்பர்ல இருந்து. இதை பார்த்த ஹீரோனு யாருக்கு பார்க்க போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரி ஒருத்தி சொல்லியிருப்பால புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காம்பல இருக்கு. இதை பார்த்த ஹீரோனும் ஆமா இவர் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நின்றுகிட்டு இருக்க. அந்த நேரம் ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணி என்னடி பண்ற அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோனும் ஒன்னும் இல்ல சும்மா தான் இருக்கான், ஆமா எப்போ வீட்டுக்கு என்ன கூப்பிட போற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி என்னடி நான் எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருக்கேன்டி, ஒர்க்கு முடிஞ்சோன்னு நான் கண்டிப்பா கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. அப்போ ஃப்ரெண்டுக்காரியும் ஆமா நீ எனக்கு ஏதோ பார்ட்டி தர்றதா சொன்னில அதெல்லாம் எனக்கு வேண்டாண்டி, இவ்வளவு பெரிய கிஃப்ட் நீயே கிடைச்சிருக்க, உன்னை தாண்டி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பேச, இந்த வார்த்தையை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா கண்ணு அப்படியே கலங்கிடுது. அந்த நேரம் யதார்த்தமா திரும்பி பார்க்க அவனோட புருஷன் கிம்மும் இருக்கான்ல, அவனும் அந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஃப்ரெண்டுக்காரிட்ட சரி ஓகே அவனுக்கு அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணா அவளும் ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோனும் யாரை பார்க்க வந்திருப்பான்னு சொல்லிட்டு கிம்மை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வந்து 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசி கை கோத்து நடந்து போக, இதை பார்த்த ஹீரோனுக்கு இப்படி என் கூடவே இருந்து ஏமாத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றா. அதோட அங்க இருந்து வந்து இந்த மீட்டிங் மாதிரி ஒன்று அட்டென்ட் பண்றா. அதாவது புதுசா ஏதோ ஒரு பர்னிச்சர் வந்து ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கை கோத்து நடந்து போனாங்கல்ல அதுதான் ஞாபகம் வருது. இதை பார்த்த ஹீரோனும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில நடந்து வர, உடனே கிரஷி பையிலும் இதை பார்த்துட்டு அம்மா நீ எங்க போற அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோனும் இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனாலதான் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கிரஷி பையிலும் நான் வேணா உனக்கு துணைக்கு வரவான்னு கேட்க, ஹீரோயினும் அடப்பாவி கொலைகாரனை கூடவே அழைச்சிட்டு போக முடியுமாடா அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நீ எனக்கு எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இதை பார்த்த கிரஷி பையலும் இதை யோசிச்சுட்டே நிக்கிறான். அடுத்து ஹீரோனு நேரம் போயிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு பயங்கரமா சரக்கு அடிக்கிறா. சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல நடந்து வரக்குள்ள யோசிச்சுக்கிட்டே வரா. அதாவது அவ இன்டர்வியூல சொல்லியிருப்பா இல்லையா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலிஸ் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணிருக்கலாங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டா. 2வது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு ஏத்த மாதிரியே ஃப்ரெண்டுக்காரி தான் ஹஸ்பண்டே கரெக்ட் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கானா. 3வது என் கூட ஒர்க் பண்றவங்கன்னு சொல்லியிருப்பான். அவன் தான் அன்னைக்கு கொள்ள
வந்திருப்பான்ல, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரோட்ல நடந்து போக அந்த நேரம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன நீ தனியா போயிட்டு இருக்க, நான் வேணா துணைக்கு வரட்டுமான்னு. இதை பார்த்த ஹீரோனுக்கு அப்படியே அள்ளு கிளம்பிடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ண வந்திருக்குல்ல, அந்த கார் வர இதை பார்த்த ஹீரோனுக்கு அப்படியே அள்ளு கிளம்பிடுது. அங்க இருந்து எஸ்கேப் பண்ணலான்னு போவா, ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவனை உரசிக்கிட்டு அந்த கார் அங்க இருந்து போக நம்ம ஹீரோனு கதறி கதறி அழுவா. அடுத்து அங்க ஒரு போலீஸ்காரனை பார்க்க கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போவா. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா இவங்களோட கம்பெனி பேர் தானே கெட்டு போகும், அதனால எதுவும் சொல்லாம அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம். நம்ம ஹீரோன் நடந்து போயிட்டு இருப்பா, அப்ப யாரோ பின்னாடியே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோனை துரத்திட்டு போக ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோன் வந்து மாட்டி இருப்பா. அதுக்கப்புறமா அந்த மாஸ்க் போட்ட பைபிளையும் நம்ம ஹீரோனை கழுத்து நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணிட்டு அங்க இருந்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பான். நம்ம ஹீரோனை சாக போற ஸ்டேஜ் அங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஹீரோனை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த இடத்துல கிரஷி போய் தான் நின்று ஹீரோனை பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலயே அங்க கிம்மு வந்துட்டு என்னாச்சி ஹனி அப்படி மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா ஹீரோனோட அப்பாக்கார் வர்றாரு. நீ இல்லாம நான் எப்படிமா இருப்பேன், என்னை விட்டு போகணும் உனக்கு ஏன் மனசு வந்துச்சு, அந்த நேரத்துல அந்த ஏரிக்கிட்ட போய் நீ ஏன் நின்றுகிட்டு இருந்தேன்னு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனு என்னடாது என்னை சுத்தி ஒரே சவுண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டா கண்ணு முழிச்சு பார்க்க இவங்க 3 பேரும் நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோனும் அட பாவீங்களா, என் கூடவே இருந்துகிட்டு என்ன அழகா என்னை ஏமாத்துனீங்க, ஆனா உங்களை கொஞ்சம் கூட சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாரு, எனக்கு நரகம்னா என்னங்கிறத நீங்க காமிச்சிட்டீங்க, அதே நரகம் உங்களுக்கு என்னங்கிறத நான் காமிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானமா முடிவெடுக்கிறதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.